அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள அனைத்து பணிகளும் சிறப்பாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளப்படும் என அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் வி ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகமலை, கரடிப்பட்டி, முத்துப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் மாலைகள் அணிவித்து பூக்கள் தூவி பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் பேட்டியளித்த வி ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு ரோப்கார் வசதி வேண்டும் என சட்டமன்றத்தில் பேசியதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சில பணிகளை மட்டுமே திமுக அரசு செய்துள்ளதாக கூறிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள அனைத்து பணிகளும் சிறப்பாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளப்படும் என கூறினார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு அங்கே காசி விஸ்வநாதர்களுக்கு ரோப்கார் வேண்டும், வசதி வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தேன். அதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் குறிப்பிட்டது கணக்கு தான் சஷ்டி மண்டபம், அங்கே இருக்கிற சரவணப்பகை, அங்கே இருக்கிற லட்சுமி திருத்தம் ஆகியவைகள் முழுமையடைய வேண்டும், அதில் சுத்தப்படுத்த என்ற உணர்வோடு சொன்னோம். கிரிவல பாதையை சிறப்பாக செய்யுங்கள், கிரிவல பாதையை நல்ல பாதையை அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்தோம். அந்த வகையில் திருப்பரங்குன்றத்திற்கு சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் பேசுகிற போது திருச்செந்தூரை போன்று பழனியை போன்று திருப்பரங்குன்றம் திருக்கோயிலுக்கும் நிதியை அதிகமாக ஒதுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அங்கே வைத்தேன். அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களுக்கு சரி என்று அங்கு திமுக சொன்னாலும் கூட இன்னும் திறமையாக முழுமையாக நடத்தவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற்றவுடன் இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் நகரை கோயிலை சுற்றி இருக்கிற பணிகளை சிறப்பாக செய்வோம். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனையில் CSR ஃபண்ட் என்று சொல்கிறோமே, அந்த நிதியை ஒதுக்கி அருகாமையில் இருக்க கிராமப்புற பகுதிகளில் கிராமப்புற வளர்ச்சிக்காக அந்த நிதியை ஒதுக்கி வாங்கி கொடுத்து கிராமப்புறங்கள் அத்தனையும் சரியாக செயல்பட வேண்டும், மிகச் சிறப்பாக இருக்கின்ற ஆசையோடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன்.